ஹலோ நண்பர்களே, குவைத் கடற்கரையில் ஒரு இறந்து போன நபரினுடைய உடல் கரை ஒதுங்கியிருக்கு. அவர் யார், எந்த இடத்துலேருந்து அந்த உடல் வந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தினுடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் சம்மந்தமாக முக்கியமான அப்டேட்டை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் போலீஸ் அடித்த ஒரு குவைத்தியை ஜெயிலில் போட்டு வறுத்தெடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் யார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, ஒரு குவைத் உள்துறை அமைச்சகத்தில் வேலை பார்க்கக்கூடிய போலீஸ் அதிகாரியை அடித்து தாக்கியிருக்காரு. உடனடியாக அந்த நபரை கைது செய்து தற்பொழுது ஜெயிலில் வச்சுருக்காங்க. அவர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி, அடுத்து அதிகாரியை தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி, கொலை மிரட்டல் விட்டுருக்காரு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ரோந்து வண்டி, அதாவது குவைத்தி அந்த போலீஸ் கொண்டு வந்த வண்டியையும் தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி 4 வழக்கு அவர் மேலே போட்டு குவைத் ஜெயிலில் 1 வருஷம் போட்டு அவரை வறுத்தெடுங்க அப்படின்னு சொல்லி கடுமையான சிறை தண்டனையா இவருக்கு இருக்கணும். குவைத்தியா இருந்தாலும் குவைத்தில் போலீஸை தாக்குறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் ஒரு அஃபீஷியலை அடித்ததுனால ரொம்பவே கடுமையான ஜெயில் தண்டனையா இது இருக்கணும். 1 வருஷத்துக்கு குவைத்தில் வறுத்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு நாம மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கல அப்படின்னா அது குவைத்தியா இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். ரொம்பவே கவனமாக இருங்க. அடுத்த செய்தி, குவைத்தினுடைய கடல் எல்லையில் சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. இதில் கோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐலாண்டில் ஒரு இறந்து போன நபரினுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. குவைத்தினுடைய போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்பு குவைத் கடற்கரை எல்லைக்குள்ளே ஈரானினுடைய ஒரு போட்டு வந்திருந்துச்சு. அந்த போட்டில் 3 நபர்கள் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருந்தாங்க. அந்த போட்டும் மூழ்கி இருந்துச்சு. அதில் இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய உடலாக இருக்கலாம் அப்படின்ட்டு சந்தேகிக்கிறாங்க. இன்னும் அவர் யார் அப்படிங்கிறத விரிவாக சொல்லலை குவைத்தினுடைய போலீஸ். அடுத்த செய்தி, குவைத்தினுடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை 8 லட்சம் வெளிநாட்டவர்கள் இன்னும் எடுக்கலை அப்படின்னு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. விரைவிலேயே எடுங்க அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலையில் 8லேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுப்பதற்கான நேரத்தை ஒதுக்கியிருக்காங்க. அதாவது கூடுதல் நேரங்களை ஒதுக்கியிருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் எடுக்கப்படுது. அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடங்களில் போயிட்டு தாராளமாக எடுத்துக்கோங்க. குறிப்பாக மால்களெல்லாம் இருக்குது. அதாவது அல்குத் மாலில் இருக்குது, 360 மாலில் இருக்குது, அவென்யூஸ் மாலில் இருக்குது. அதே போல் மினிஸ்ட்ரிஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அந்த இடம், நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்தில் எது இருக்குன்னு பார்த்துட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துக்கோங்க. ஒருவேளை வீடியோ பார்க்குற நீங்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, எடுக்காத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த லொக்கேஷனை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. விரைவிலேயே அந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பதற்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.